மாத கடைசி அப்படின்வாங்க. இல்லைங்க, வருஷ கடைசியே வந்துடுச்சு. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோட இந்த அடுப்பு வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மாற்ற வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு. பாருங்க, டொக்குலாம் விழுந்துருச்சு. ஸோ மாற்றிடுவோம் அப்படின்னு கடைக்கு கிளம்பிட்டேன். நல்லா தானே இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, டப்பு டப்புனுது, எரிய மாட்டேங்குது, திரும்பி பார்த்தா அணைஞ்சு போயிடுது. ஸோ நமக்கு உயிர் முக்கியம் பிகிலு, மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் கடைக்கு. ஃபஸ்ட்டு போன கடையில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. நம்மள 2 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிடுவோமா அவ்வளோ சீக்கிரம்? அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. சரி, இன்னொரு ஒரு கடைக்கும் போவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கடையிலேருந்து ஜூட் விட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. வாங்க பார்க்கலாம். அடுத்த கடைக்கு வந்தாச்சு. பட் இப்போ இங்கே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது. ஆனால் என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, மரியாதையாக இந்த கடையிலையே செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு நடைய கட்டுற வேலையை பாரு அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இங்கே தான் அடுப்பை செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வாங்கிறதா இல்லைன்னா இன்னொரு ஒரு மாடல் பார்த்தேன், அந்த அடுப்பு வாங்கிறதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக ஓடிட்டே இருந்தது. ஆண்டவா, புரியலையே, என்ன பண்ணுறது? ரெண்டுமே நல்லா இருக்கே, 2 அடுப்பு வாங்கி வீட்டில் வைக்க முடியாதே. ஆனாலும் ஒரு அடுப்பு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை நான் வாங்கிட்டேன். என்ன அடுப்பு வாங்கினேன் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த அடுப்பு தாங்க வாங்கினேன். எது வாங்குறது அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்து ஃபைனலாக இதை செலக்ட் பண்ணி கீழே ஒரு டேபிளும் வாங்கி நாங்கள் செட் பண்ணிட்டோங்க. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அந்த ஸ்டீலை விட சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதுவே நான் வாங்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சுருவோமா? பற்ற வச்சிட்டோம்.